السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. أما بعد. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவினுடைய விளக்க உரையை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை உங்களுக்கும் எவருக்கும் தந்திருக்கிறேன். சூரத்துல் பக்ராவினுடைய விளக்க உரையில் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வசனம் 3வது வசனம். அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸ்ஸலாத வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு முஸ்லிம் இடத்தில் இருக்க வேண்டிய மிக சிறந்த பண்புகள், மிக சிறந்த அமல்களை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தந்திருக்கின்றார். இந்த 3 பண்புகளும் யாருடைய பண்புகள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். இந்த 3 பண்புகளும் யாரிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். ஹுதன் லில் முத்தகீன், இரையச்சம் உடையவர்களுடைய பண்பு என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். 2வது வசனத்தில் சொல்லி காட்டும் பொழுது முத்தகீன்களுக்கு இது நேர்வழி காட்டியாக இருக்கும் என்பதாக சொல்லியிருப்பார். அந்த முத்தகீன்களுக்கு மட்டும் ஏன் நேர்வழி காட்டியாக இந்த குர்ஆன் இருக்கின்றது என்பதாக அது சம்பந்தமாக நாம் பார்த்திருந்தோம் ஏற்கனவே. அந்த முத்தகீன்கள் என்றால் யார், எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார், அல்லதீன யுமினூன பில் கைபி, அவர்கள் மறைவான விஷயத்தை கொண்டு அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள். சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை யாரெல்லாம் அஞ்சவில்லையோ அவர்கள் எல்லாம் என்ன செய்திருக்க மாட்டார்கள்? மறைவான விஷயத்தை கொண்டு ஈமான் கொண்டிருக்க மாட்டார்கள். ஒருவேளை ஒரு அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவராக இருந்தார், கண்டிப்பாக அவர் மறைவான விஷயங்கள் அனைத்தையும் அவர்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடியவராக இருப்பார். உதாரணத்திற்கு, அல்லாஹ்வை ஒருவர் அஞ்சினால் மட்டுமே அவரால் என்ன செய்ய முடியும்? மறுமையிலே எழுப்பப்படுவோம் என்ற விஷயத்தை உறுதியாக நம்ப முடியும். இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். மறைவான விஷயத்தை உறுதியாக நம்புவது என்பது இரையச்சம் உடையவர்களுடைய ஒரு பண்பு. 2வதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருந்தார், யுகீமூன அஸ்ஸலாத், தொழுகையை அவர்கள் நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். நிலைநிறுத்துதல் என்றால் என்ன? எந்த விதத்திலும் எந்த காரணத்திற்காகவும் சரிந்து விடாதபடி நிலைநிறுத்துதல். எந்த காரணத்திற்காகவும் அந்த தொழுகை என்ன செய்து விடக்கூடாது, நாம் விட்டு விடக்கூடாது. எந்த காரணத்திற்காகவும் அந்த தொழுகையை தொழுகாமல் இருப்பது ஒரு முஸ்லிமின் மீது எந்த விதத்திலும் கூடவே கூடாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு கடுமையான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக தொழுகையாளியாகத்தான் இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக சொல்லியிருக்கின்றான் என்பதை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அவருடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3வது பண்பை சொல்லி காட்டுகின்றான். என்ன பண்பு? வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அந்த இரையச்சம் உடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்களுக்கு ரிஸ்காக வழங்கப்பட்டதிலிருந்து அவர்கள் செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அழகான முறையில் சதகாக்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதுவும் யாருடைய பண்பு? ஒரு இரையச்சம் உடையவருடைய பண்பு. இரையச்சம் உடையவர்கள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்வை யார் அஞ்சுகின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ரிஸ்கில் இருந்து செலவு செய்வதற்காக முன் வருவார்கள். அப்படி அல்லாஹ்வின் மீது யாருக்கு அச்சமே இல்லையோ அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? செலவு செய்வதற்கு முன் வர மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அந்த பொருளாதாரம் எல்லாம் அவர்களுக்கு என்னவாக இருக்கும்? போதுமானதாக இருக்கும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார், இரையச்சம் உடையவர்களுடைய 3வது பண்பு என்ன தெரியுமா? வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவர்களுக்கு என்ன பொருளாதாரம் வழங்கப்பட்டதோ அந்த பொருளாதாரத்திலிருந்து அவர்கள் செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த வசனத்தை கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால் வமிம்மா ரஸக்னாஹும் என்பதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு சென்டென்ஸ் வாக்கியம் என்பது வமிம்மா ரஸக்னாஹும். பொதுவாகவே அரபியை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மிம்மா என்பதாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால் ஒட்டுமொத்தத்தையும் குறிக்காது. மிம்மா என்ற வார்த்தை கொண்டு, எழுத்தை கொண்டு எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கின்றதோ அந்த ஒரு விஷயம் ஒட்டுமொத்தத்தையும் எடுக்காது. ஏன் மட்டும்தான் எடுக்கும்? அதில் இருக்கக்கூடிய சொற்பத்தை மட்டும்தான் எடுக்கும். உதாரணத்திற்கு வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், வமிம்மா ரஸக்னாஹும் என்பதாக சொல்லப்படாமல் வமின் ரஸக்னாஹும், அதாவது அவர்களுடைய அந்த ரிஸ்குகளில் இருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் என்று அந்த மிம்மா என்பதாக சொல்லப்படாமல் பொதுவாக சொல்லப்பட்டது என்று சொன்னால் அவர்களுடைய ரிஸ்குகள் அனைத்தையும் செலவு செய்வார்களா என்ற கேள்வி ஒன்று வரும்.
ஆனால் இந்த இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லியிருப்பது என்னவென்று சொன்னால் வமிம்மா ரஸக்னாஹும், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரிஸ்குகள் இருக்கின்றது அல்லவா, அதிலிருந்து ஒட்டுமொத்தத்தை அல்ல, சொற்பமான சில செல்வத்தை, சொற்பமான சில பொருளாதாரத்தை ரிஸ்க் என்ன செய்வார்கள், அவர்கள் பிறருக்கு தானமாக கொடுப்பார்கள், செலவு செய்வார்கள். மிம்மா ரஸக்னாஹும், அந்த மிம்மா என்ற எழுத்தை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ல வருவது எது, ஒட்டுமொத்தத்தையும் அல்ல. நீங்கள் ஒட்டுமொத்தத்தையும் செலவு செய்யக்கூடாது. எதை மட்டும்தான் செலவு செய்ய வேண்டும், நீங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை மட்டும்தான் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்ய வேண்டும். ஏன் ஒட்டுமொத்தத்தையும் செலவு செய்யக்கூடாது? ஒரு முஸ்லிம் அவருடைய குடும்பத்திற்காக அந்த செல்வத்தை வைத்திருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய தர்மத்திலே மிக சிறந்த தர்மம் அவருடைய குடும்பத்திற்காக செய்யக்கூடிய தர்மம். அந்த அடிப்படையில் குடும்பத்திற்காக வைக்கக்கூடிய செல்வம் என்பது ஒரு முஸ்லிமின் மீது கண்டிப்பாக கடமையாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே நீங்கள் ஒட்டுமொத்தத்தையும் தர்மம் செய்ய வேண்டாம் என்பதாக நேரடியாக தடுத்தார். அந்த அடிப்படையில் உலமாக்கள் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள், வமிம்மா ரஸக்னாஹும் என்ற வசனத்தை வார்த்தையை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ல வருவது நம்முடைய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தத்தையும் அல்ல, நம்முடைய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பகுதியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடுகின்றான். அதற்கு அடுத்தபடியாக ரஸக்னாஹும் என்ற வார்த்தை, ரஸக்னாஹும் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, ரிஸ்க். ரஸக்னாஹும் என்றால் என்ன அர்த்தம், உனக்கு நாம் வாழ்வாதாரமாக ரிஸ்காக எதை கொடுத்தோமோ அதில் இருந்து, அப்படிதானே. இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ரிஸ்க் என்ற வார்த்தை, அந்த ரிஸ்க் என்ற வார்த்தையை பொறுத்த அளவில் பொதுவாக ரிஸ்க் என்பது ஹலாலை மட்டும் எடுக்குமா, ஹராமையும் எடுக்குமா? பொதுவாக இதில் உலமாக்களுக்கு பதில் மாற்று கருத்து வேறுபாடுகள் உண்டு. பொதுவாக ரிஸ்க் என்ற ஒரு விஷயம் சொல்லப்படுகின்றது என்று சொன்னால் அது ஹலாலை மட்டும் குறிக்குமா, அது ஹராமையும் குறிக்குமா? உலமாக்கள் சொல்லி காட்டும் பொழுது ரிஸ்க் என்பது ஹலாலையும் குறிக்கும், ஹராமையும் குறிக்கும் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டுவார்கள். ஆனால் முஅத்தஸிலாக்களுடைய கருத்து என்ன தெரியுமா, பொதுவாக ரிஸ்க் என்பது அது ஹலாலை மட்டும் தான் குறிக்கும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா பிரிஸ்கிஹி மஅ கௌனிஹி, அதாவது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களில் இருந்து சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு முஸ்லிமுக்கு அவனுக்கு எது ஆகுமோ, அவனுக்கு எது கூடுமோ அதை மட்டும்தான் அவனுக்கு கொடுப்பான். அது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செய்தியை அடிப்படையாக கொண்டு முஅத்தஸிலாக்கள் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வது கிடையாது, ஒரு தன்னுடைய அடியானுக்கு ஹராமான விஷயத்தை ரிஸ்காக வழங்குவது கிடையாது. ஒரு அடியானுக்கு எதுவெல்லாம் ஹலாலாக வழங்கப்படுகின்றதோ அந்த ஹலால் மட்டும்தான் என்னவாக இருக்கும், அவனுக்கு வழங்கப்படக்கூடிய ரிஸ்க் என்பதாக முஅத்தஸிலாக்களுடைய கருத்துக்கள் உண்டு. ஆனால் ஒட்டுமொத்த உலமாக்களுடைய கருத்து என்னவென்று சொன்னால், அது ஹலாலாக இருந்தாலும் சரி, அது ஹராமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வால் ஏற்பாடு செய்யப்பட்ட எல்லா வாழ்வாதாரங்களையும் இந்த ரிஸ்க் என்ற வார்த்தை உள்ளடக்கும். அந்த எல்லா வாழ்வாதாரங்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்காக கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், மனிதர்களுக்காக ரிஸ்காக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய விஷயம். இன்னும் சொல்ல போனால் மனிதர்களை தாண்டி இன்னும் சில உயிரினங்கள் இருக்கின்றது அல்லவா, அது எல்லாவற்றையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளடக்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் வாழ்வாதாரங்களாக எவையெல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றதோ அது எல்லாமே ரிஸ்கிற்குள் வந்துவிடும் என்பதாக ஒட்டுமொத்த உலமாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதற்கு சில வசனங்களை ஆதாரமாக சொல்லி காட்டும் பொழுது சூரத்துல் ஃபாத்திருடைய 3வது வசனத்தை சொல்லி காட்டுவார்கள். ஹல் மின் ஹாலிகின் கைரல்லாஹி யர்ஸுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி கேட்கின்றான். என்ன கேள்வி கேட்கின்றான், வானங்களிலும் பூமிகளிலும் இருந்து ரிஸ்குகளை வழங்குவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இருக்கின்றார்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி கேட்கின்றான். இந்த கேள்வியை கொண்டு என்ன விளங்குகின்றது, எல்லா ரிஸ்குகளையும் வழங்கக்கூடியவன் யார்? எல்லா ரிஸ்குகளையும் ஒரு மனிதனுக்காக இருக்கட்டும், மற்ற உயிரினங்களுக்காக இருக்கட்டும், எல்லா ரிஸ்குகளையும் வழங்கக்கூடியவன் யார் தான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான். ஹலாலான ரிஸ்குகளை மட்டும்தான் அல்லாஹ் வழங்குகின்றார் என்று சொன்னால் ஹராமான ரிஸ்குகளை யார் வழங்குவார்? ஒரு கேள்வி ஒன்று வருதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹலாலான ரிஸ்குகளை மட்டும்தான் தருகின்றார் என்று சொன்னால் ஹராமான ரிஸ்குகளை தருபவர்கள் யார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி கேட்கின்றான். வானங்களில் இருந்து பூமிகளிலும் இருந்து இருக்கக்கூடிய ரிஸ்குகளை தருவதற்கு அல்லாஹ்வோட சக்தி படைத்தவர்கள் யாரேனும் இருக்கின்றார்களா? கிடையாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மட்டும்தான். இன்னல்லாஹு ஹுவ ரஸ்ஸாக், நிச்சயமாக அவன் மட்டும்தான் ரிஸ்க் அளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதற்கு துல் குவத்தில் மதீன், அதற்கு சக்தி படைத்தவனாகவும் அதற்கு வல்லமை படைத்தவனாகவும் அல்லாஹ் மட்டுமே இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்தை கொண்டு என்ன தெளிவாகின்றது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால்
இறக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா வாழ்வாதாரங்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் இருக்கக்கூடிய ரிஸ்க் தானே தவிர அது ஹலாலை மட்டும் எடுக்குமா ஹராமை மட்டும் எடுக்குமா என்பது கேள்வி கிடையாது. ஏனென்று சொன்னால் எமக்கு சில விஷயம் ஹலாலாக இருக்கும், ஆனால் வேறு சில உயிரினங்களுக்கு அது எமக்கு ஹராமாக இருக்கும். எனக்கு ஒரு சில விஷயம் ஹராமாக இருக்கும், ஆனால் வேறு சில உயிரினங்களுக்கு அது ஹலாலாகத்தான் இருக்கும். உதாரணத்துக்கு இறந்து போன மாமிசத்தை சாப்பிடலாமா? இறந்து போன மாமிசத்தை சாப்பிடுவது ஹலாலா? ஹலால் கிடையாது. அப்படித்தானே இறந்து போன மாமிசத்தை சாப்பிடுவது ஹராம் இதுதானே. அது ஏதாவது மாற்று கருத்துக்கள் உண்டா? யாருக்கும் மாற்று கருத்துக்கள் கிடையாது. ஆனால் இறந்து போன மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சில உயிரினங்கள் இருக்கா இல்லையா? அப்ப அந்த உயிரினங்களுக்கு அது என்னதுதான்? அல்லாஹ்வுடைய வாழ்வாதாரம், அல்லாஹ்வுடைய ரிஸ்குகள். அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்திருக்கிறார்? அந்த உயிரினங்களுக்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டும் பொழுது வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த உயிரினங்களும் சாப்பிடுவது கிடையாது. இல்லா அலல்லாஹி ரிஸ்கா, அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய ரிஸ்கை தவிர வேறு எந்த ரிஸ்கையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த உயிரினங்களும் சாப்பிடுவது கிடையாது. என்ன செய்யலாகின்றது? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரிஸ்குகளையும் அல்லாஹ் தான் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். அது நமக்கு ஹராம். மனிதர்களாக இருக்கக்கூடிய எமக்கு அல்லாஹ் ரப்பல் என்ன செய்திருக்கின்றான்? அதை ஹராமாக்கி வைத்திருக்கின்றான். ஆனால் வேறு சில உயிரினங்களை பொறுத்தளவில் அதை என்ன செய்யலாம்? சாப்பிடுவது அந்த உயிரினங்களுக்கு கூடும். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகின்ற இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் அல்லாஹ்வுடைய ரிஸ்கிலிருந்து தான் சாப்பிடுகிறது என்று சொன்னால் அந்த இறந்து போன மாமிசம் என்னதுதான்? அல்லாஹ்வுடைய ரிஸ்க் தான். அதை சாப்பிடுவதற்கு உயிரினங்கள் இருக்கின்றது அல்லவா? என்னகின்றது அதுவும் அல்லாஹ்வுடைய ரிஸ்க் தான். ஆனால் அதை எமக்கு என்ன கிடையாது? ஹலால் கிடையாது. அந்த அடிப்படையில் என்ன செய்து விடுகின்றார்கள் உலமாக்கள்? ஹலாலாக இருந்தாலும் ஹராமாக இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாழ்வாதாரங்களும் அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்படக்கூடிய ரிஸ்க் தானே தவிர ஹலால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய ரிஸ்க் என்பதாக சொல்லப்படக்கூடிய முஅத்தஸிலாவுடைய கருத்திற்கு மாற்று கருத்தாக ஒட்டுமொத்தமான அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தில் இருக்கக்கூடிய உலமாக்களுடைய கருத்துக்களாக பதிவு செய்கிறார். அந்த அடிப்படையில் பொதுவாக ரிஸ்க் என்பது என்ன செய்யப்படுகின்றது? அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் எல்லா படைப்பினர் அதாவது எல்லா வாழ்வாதாரங்களை குறிக்கின்றது என்பதுதான் ஒட்டுமொத்த கருத்து. இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்து என்ன? இந்த இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கக்கூடிய ரிஸ்க் என்பது எதை குறிக்கின்றது என்பதாக உலமாக்களுக்கு மத்தியில் இதிலும் கருத்து வேறுபாடுகள் உண்டு. என்று சொன்னால் யாருடைய விளக்க உரை மிக சிறந்ததாக இருக்குமோ அப்படிப்பட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள்? இந்த இடத்தில் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய ரிஸ்குகளில் இருந்து அவர்கள் என்ன செய்வார்கள்? செலவு செய்வார்கள் என்றால் இந்த இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பது ஜகாத்தை தான் என்பதாக யார் விளக்கம் கொடுக்கின்றது? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் கொடுக்கின்றார். ஆனால் இதற்கு சஹாபாக்கள் பற்றிய மாற்று கருத்து உண்டு. ஏனென்று சொன்னால் இந்த வசனம் எப்போது அருளப்பட்டது? ஜகாத் கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் அருளப்பட்டது. அந்த அடிப்படையில் சஹாபாக்கள் என்ன சொல்கின்றார்கள்? இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரிஸ்குகளில் அவர்கள் செலவு செய்வார்கள் என்பது ஜகாத்தை குறிக்கவில்லை என்பதாக சஹாபாக்களுக்கு மத்தியிலும் கருத்து வேறுபாடுகள் உண்டு. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய செலவுகள் என்ன? எதை செலவு செய்வது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பாதையில் அவர்கள் இறைச்சி உடையவர்கள் செலவு செய்வார்கள் என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் தொடர்ச்சியாக தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எவருக்கும் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி தரட்டும். ஹாதா மின் வலில் முஃமினின் பில்லாஹ் குல்லி கௌலி ஹாதா அஸ்ஸக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன முஃமினீன் அஜ்மஈன் சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.